சார் இப்போ இறந்து போன விஜயகாந்த் அவருடைய ஆத்மா என்ன சார் பண்ணுது? வந்த நோக்கம் முடிஞ்சது, வந்த செயல். அவர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தது எல்லாமே நல்லது பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. அவர் போட்ட புண்ணியங்கள், அவர் போட்ட சாப்பாடு. ஒரு மனுஷன் இருக்கத்திலே 2 தானம் தான் முக்கியமான தானம். ஒன்று அன்னதானம், 2வது கல்வி தானம். ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்வியை நம்ம கொடுக்குறோன்னா அது ஒரு பெரிய தானம். அதே நேரத்தில் அன்னத்தை கொடுக்குறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உண்மையான பாவங்கள், உண்மையான செயல், நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இறைவன்கிட்ட போகிறதுனால தான் அந்த காலத்தில் ரிஷிகள் எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் உணவு கொடுத்து அவங்களுக்கு உடைகள் கொடுத்து இந்த காலத்துலேயும் இந்த உணவு, உடைகள் இதெல்லாம் ஏழைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்போ, அந்த அன்னதானம் கொடுக்குறப்போ நம்மளோட கர்மா விலகுது. நம்ம காஸ்மிக் லெவலில் எனர்ஜியாக சுற்றின்னு இருக்கிறது அந்த கர்மா. அது உடல்லையும் இருக்கும், வெளிப்புறத்துலேயும் இருக்கும். ஸோ வெளிப்புறத்தில் எந்த நேரத்துலையும் பிரச்சனையை உருவாக்கக்கூடியது அந்த கர்மா. இந்த கர்மா அன்னதானம் என்ற ஒரு பொருள் கொடுக்க சொல்ல மற்றவங்க அவங்க வாயால் நம்மளை போட்டுறப்போ நம்ம ஆத்மா துரிதம் அடையுது. அந்த துரிதம் அடைஞ்சிச்சு அவருக்கு. அவரோட வழி முடிஞ்சது. ஆத்மா இறைவன்கிட்ட போயிடுச்சு.